வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார் நாட்டின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய காஷ்மீரைச் சேர்ந்த முக்கிய நபரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பங்களாதேஷ் மீனவர்கள் 29 பேர் கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். GT ஓபன் வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் குஷால் தலால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார் நாட்டின் அமீர் மற்றும் பிரதமரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தோஹாவில் கத்தார் அமீர் திரு தமீம் பின் ஹமதுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு அல்டானியையும் சந்தித்து பேசியதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளின்போது எரிசக்தி, வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா கத்தார் இடையிலான நீடித்த ஒத்துழைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இருதரப்பு நட்புறவை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் இந்தியாவும் கத்தாரும் கூட்டு முயற்சிகளை மேற்கொள்வதுடன் புதிய துறைகளில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து கத்தார் அமீர் தெரிவித்த கருத்துக்கள் வரவேற்கத்தக்கவை என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 243 உறுப்பினர்களின் பெயர் அடங்கிய பட்டியலை அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினோத் சிங் கஞ்சியால் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கானிடம் நேற்று ஒப்படைத்தார். இதேபோன்று இடைத்தேர்தல் நடைபெற்ற மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அந்த காரின் உரிமையாளரான காஷ்மீரைச் சேர்ந்த அமீர் ரஷீத் அலி என்பவரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். இந்த தாக்குதலுக்கான சதித்திட்டத்தை தீட்டியதில் குண்டுவெடிப்பு ஏற்படுத்திய காரை ஓட்டி வந்த உமர் நபியுடன் சேர்ந்து அமீர் ரஷீதும் சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவரிடமிருந்து உயிரிழந்த உமர் நபிக்கு சொந்தமான மற்றொரு வாகனமும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக குண்டுவெடிப்பில் காயமடைந்த 25 பேர் உட்பட இதுவரை 73 பேரிடம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் இதுவரை 2,63,00,000க்கும் அதிகமான வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் கெல்கர் கூறியுள்ளார். இது மொத்த வாக்காளர்களில் 94.52% என்றும் அவர் கூறியுள்ளார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தாங்கள் விநியோகித்த படிவங்கள் குறித்த முழுமையான விவரங்களை பதிவேற்றம் செய்யும்போது இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தேர்தல் ஆணையத்தால் இம்மாதம் 4ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பங்களாதேஷ் மீனவர்கள் 29 பேர் கடலோர காவல்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொல்கத்தா அருகே வங்கக்கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய கடலோர காவல்படையினர் சந்தேகத்திற்கிடமான படகு ஒன்று வந்து கொண்டிருப்பதை அறிந்து அந்த படகை சுற்றி வளைத்து விசாரித்தபோது அவர்கள் பங்களாதேஷிலிருந்து சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இந்திய எல்லைக்குள் நுழைந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த படகுடன் மீனவர்களை கரைக்கு அழைத்து வந்த கடலோர காவல்படையினர் பின்னர் அவர்களை கொல்கத்தா காவல்துறையினரிடம் ஒப்படைத்ததாக கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
கடற்படையின் முதலாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான மாஹே இம்மாதம் 24ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. 80% அளவிற்கு உள்நாட்டு பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் போர்க்கப்பல்களை வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் இந்தியாவின் வலிமையை எடுத்துக் காட்டுவதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிரி படைகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிந்து அவற்றை தாக்குவதுடன் கடலோர ரோந்து பணிக்கும் மாஹே கப்பல் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் கடற்படை கூறியுள்ளது. அத்துடன் கடற்படை கப்பல் கட்டுமானத்தில் சுயசார்பை ஊக்குவிப்பதாக இக்கப்பல் இருக்கும் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது. பஞ்சாபை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் கர்தார் சிங் நினைவாக அவரது சொந்த கிராமத்தில் சுமார் 45 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். கர்தார் சிங்கின் நினைவு தினத்தையொட்டி சாராபா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த கிராமம் முன்மாதிரி கிராமமாக மேம்படுத்தப்படும் என்றார். முன்னதாக கர்தார் சிங் மற்றும் அவருடன் தூக்கிலிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முதலமைச்சர் திரு பகவந்த் மான் மரியாதை செலுத்தினார். மகர விளக்கு மண்டல பூஜைகளையொட்டி கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. நேற்று மாலை நடை திறக்கப்பட்டதும் சபரிமலை மற்றும் மாளிகாபுரம் கோவில்களின் புதிய மேல்சாந்திகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதையடுத்து வழக்கமான பூஜைகள் மலையாள மாதமான விருச்சிக மாதத்தின் முதல் நாளான இன்று முறைப்படி தொடங்குகிறது. 2 மாத கால சபரிமலை சீசனின் போது மண்டல பூஜை அடுத்த மாதம் 27ஆம் தேதியும் மகர விளக்கு தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. இந்த காலகட்டத்தில் தினந்தோறும் 90,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று சபரிமலை கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 70,000 பேர் ஆன்லைன் புக்கிங் மூலமாகவும் 20,000 பேர் ஸ்பாட் புக்கிங் முறையிலும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தஞ்சமடைய சென்ற புலம்பெயர்ந்தோரின் படகுகள் லிபியா கடற்பகுதியில் கவிழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். அந்நாட்டின் அல் கும்ஸ் நகர கடற்பகுதியை ஒட்டி கவிழ்ந்த இந்த 2 படகுகளில் ஒன்றில் பங்களாதேஷைச் சேர்ந்த 26 பேரும் மற்றொரு படகில் 8 குழந்தைகள் உட்பட 69 பேரும் இருந்ததாக லிபியா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு லிபியா அதிபர் கடாஃபி ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்ட பிறகு உள்நாட்டு கிளர்ச்சி மற்றும் வறுமையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் பிழைப்பு தேடி லிபியா வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வது அதிகரித்துள்ளது. போர்ச்சுகல் நாட்டை தாக்கிய கிளாடியா சூறாவளியில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். 28 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் கடுமையாக காயமடைந்த 2 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போர்ச்சுகல் அரசின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார். இந்த சூறாவளி காரணமாக அந்நாட்டின் மான்மவுத் நகரில் ஆற்றங்கரையோரத்தில் உடைப்பு ஏற்பட்டு வேல்ஸ் பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதில் ஏராளமான வீடுகள், தொழிற்சாலைகளில் தண்ணீர் புகுந்திருப்பதுடன் போக்குவரத்து மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தின் விதர்பா மற்றும் மத்திய பகுதியில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் குளிர் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மராத்வாடா மற்றும் விதர்பா பகுதிகளில் வெப்பநிலை சராசரியை விட குறைவாக பதிவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசிக் மாவட்டத்தில் நேற்று 10 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை வீழ்ச்சி அடைந்ததாக அந்த மையம் கூறியுள்ளது. இதேபோன்று சத்தீஸ்கட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களிலும் குளிர்காற்று நிலவக்கூடும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆந்திரா, கேரளா மற்றும் மாஹே பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. GT ஓபன் வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் குஷால் தலால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். லக்சம்பர்க்கில் நடைபெற்ற இப்போட்டியில் அவர் அமெரிக்காவின் ஸ்டீஃபன் ஹான்சனை வீழ்த்தி பட்டம் வென்றார். இப்போட்டியின் 21 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் வெண்கலப் பதக்கம் வென்றார். உலகக்கோப்பை செஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி இன்று சீனாவின் VE-யை எதிர்கொள்கிறார். இந்த போட்டி கோவாவின் பனாஜியில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார் நாட்டின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளார். பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. தில்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய காஷ்மீரைச் சேர்ந்த முக்கிய நபரை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்த பங்களாதேஷ் மீனவர்கள் 29 பேர் கடலோர காவல் படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். GT ஓபன் வில்வித்தை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் குஷால் தலால் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.